Tachymetric surveying பொறுத்தவரையும் இட்ஸ் த ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் சர்வேயிங்கில் இது ஒரு வகைன்னு தான் சொல்ல முடியும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்னு சொல்லலாம், இல்லைனா டெலிமெட்ரி சர்வே அப்படின்னு சொல்லலாம். இது வெவ்வேறு வகையான பெயர்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து டாக்கியோமெட்ரின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா டெலிமெட்ரி அப்படின்றது சொல்லலாம். யூஸ்வலாக வந்துட்டு சர்வேயை பொறுத்தவரையும் லீனியர் மெஷர்மெண்ட் அண்ட் ஆங்குலர் மெஷர்மெண்ட் ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுப்போம். சரியா, இதில் வந்துட்டு டாக்கியோமெட்ரி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இப்போ யூஸ்வலாகவே நம்ம வந்துட்டு ஒரு லென்த்தை மெஷர் பண்ணால் செயின் ஆர் டேப்பை வந்து யூஸ் பண்ணுவோம், ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணால் காம்பஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா நம்ம லென்த், அதாவது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதாவது கிடைமட்ட மற்றும் செங்குத்து தூரங்களை வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்டிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது எது அப்படின்னா டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் வந்து யூஸ் ஆகுது. டாக்கியோமெட்ரிக்கு பொறுத்தவரையும் இது ஒரு கிரேக்க மொழி சொல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விரைவான அளவீடு அப்படின்றது தான் அதனுடைய பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் டி, கேபிட்டல் டி, அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் வி. ஓகே, இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாகவே நம்ம வந்துட்டு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு செயின் ஆர் டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தனித்தனியான சமன்படுத்தும் கருவிகளை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இந்த ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் டாக்கியோமெட்ரிக் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்கியோமெட்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்கியோமெட்ரி ஆர் டெலிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். இது வந்து கோள அளவீட்டினுடைய ஒரு கிளை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது யூஸ்வலாகவே வந்து ஹரிசாண்டல் இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து டேப் இல்லைன்னா செயின் மூலயமா வந்துட்டு சாதாரணமாக மெஷர் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஆப்டிக்கல் மெத்தட்ஸ் மூலயமா வந்து எப்படி வந்து அந்த ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்துட்டு டிசைன் பண்ணப்பட்டது தான் வந்துட்டு இந்த டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் இருக்குது, அதனால என்னென்ன யூசஸ் இருக்குது, எந்தெந்த இடங்களில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. எங்கே நம்ம ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம், இப்போ நான் ஒரு லேண்ட் இருக்கா, அந்த லேண்டுடைய மேப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இப்போ கான்டூர் இருக்குன்னா அந்த கான்டூர் மேப்பை வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு இடத்த வந்து சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துடைய டோபோகிராஃபிக்கல் மேப் எப்படி இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான வந்துட்டு டாக்கியோமெட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். உயரங்கள்ன்றது செங்குத்து தூரங்கள் சொல்லுவாங்க, கிடைமட்ட தூரங்கள்ன்றது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல வந்து இந்த தூரங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னா நில வரைபடங்கள் தயாரிக்கிறாங்கல்ல, அங்கே வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணுவாங்க, செங்குத்து உயரங்களையும் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த டாக்கியோமெட்ரி வந்து பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் நிலப்பரப்பை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா, டோட்டலாக லேண்ட் சர்ஃபேஸ் கால்குலேஷன் இருக்குல்ல, அங்கே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விவரம் நிரப்புதல், அதாவது டீட்டெயில் ஃபில்லிங், இது எல்லாமே நம்ம எந்த இடத்துல படிப்போம் அப்படின்னா டவுன் பிளானிங்ஸ்லையும் படிப்போம், கான்டூரிங் ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல அது படிப்போம், டோபோகிராஃபிக்கல் மேப் ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல அது, அந்த எல்லா இடங்கள்லையுமே டாக்கியோமெட்ரி தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாகவே கான்டூர் நம்ம பார்க்கும்போது வந்து பார்ப்போம், என்ன பார்ப்போம்னா கான்டூரிங் மேப் வந்து ரெடி பண்ணும்போது டாக்கியோமெட்ரி வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது பெரிய அளவு சின்ன அளவிலான ஒர்க்குக்கு வந்து செயின் டேப் மட்டுமே போதுமானது. ஆனால் பெரிய அளவிலான ஒர்க் இருந்தது அப்படின்னா 2 டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, 2 டீமாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு ஒருத்தவங்க வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு டாக்கியோமெட்ரி யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்ற 2 கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. ஓகே, இப்போ நம்ம யூஸ்வலாகவே ஒரு லேண்டை வந்து சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹைவேஸ், ரயில்வேஸ், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு திருப்பி மறு ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இடங்களில் இது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அளவிடப்பட்ட தூரங்களை சரிபார்த்தல், ஆல்ரெடி நான் ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அது கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்கும். அதாவது டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் தான், ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் சப்ஸ்டியூட் பண்ணியே நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஏற்கனவே அளவிடப்பட்ட தூரங்களை சரிபார்ப்பதற்கு வந்து இது வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இல்லையா. அது மாதிரி ஹைட்ரோகிராஃபிக்கல் ஆய்வுகள், அதாவது ஹைட்ரோகிராஃபிக்கல் சர்வேயிங்ஸில் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். அதாவது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் லொக்கேட் எ நியூ பாயிண்ட் பை அட்லீஸ்ட் 2 ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு 2 கான்செப்ட் இருக்கும். தட்ஸ் அ பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். ஸோ வந்துட்டு அதில் டு லொக்கேட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு என்டையர் சர்ஃபேஸ் இருக்குது, அதை நம்ம சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்க எல்லா சர்ஃபேஸையும் வந்துட்டு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு சமபக்க முக்கோணங்களாக வந்து பிரிப்போம். அந்த சமபக்க முக்கோணங்களை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே பிரைமரி கண்ட்ரோல் பாயிண்ட் அந்த செகண்டரி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவோம். இதில் ஒரு முக்கோணத்தினுடைய, அதாவது பெரிய ஒரு என்டையர் சர்ஃபேஸையும் முக்கோணங்களாக பிரித்து சமபக்க முக்கோணங்களாக பிரித்து அளவீடுகளை வந்து மேற்கொள்வோம். ஒரு முக்கோணத்தில் நம்ம டீட்டெயிலான ஒரு லேண்ட் சர்வே வந்து பண்ணுவோம். ஸோ அந்த லேண்ட் சர்வே பண்ணுறது மூலமா மற்ற இருக்க முக்கோணங்களுடைய லேண்ட் சர்வேஸ் எப்படி இருக்குன்னா அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங். அதில் பிரைமரி கண்ட்ரோல் பாயிண்ட் அண்ட் செகண்டரி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி அந்த செகண்டரி கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டாக்கோமெட்ரிக் சர்வேயை வந்து பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்கோமெட்ரியில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள். யூஸ்வலாக வந்து டாக்கோமெட்ரிக் சர்வேயிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா டாக்கோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு லெவலிங் ராடு இல்லைன்னா ஸ்டாடியா ராடு. ஸ்டாடியா ராடு அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். லெவலிங் ராடுன்றது வந்துட்டு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம யூஸ்வலாக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, லெவலிங் ஸ்டாஃப், இட்ஸ் கால்ட் அஸ் லெவலிங் ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாடியாவை பொறுத்த வரையும் 3 ஹேர்ஸ் இருக்கும், டாப் மிடில் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அது 3 இன்டர்செக்ட் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பின்னாடி வந்துட்டு ஸ்டாடியா ராட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸே வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து தெரியும் டாக்கியோமீட்டர் அண்ட் லெவலிங் ராட் ஆர் ஸ்டாடியா ராட். ராடுன்றது லெவலிங் ராட் இருக்கு இல்லையா, அந்த ராடு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டாடியா ராடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு டாக்கியோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வந்துட்டு டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங்கை பொறுத்தவரையும் பயன்படக்கூடிய உபகரணங்கள். யூஸ்வலாகவே வந்துட்டு டாக்கியோமீட்டர் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான டிரான்சிட் தியோடலைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டாடியா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாடியாவை பொறுத்தவரையும் டாப் மிடில் பாட்டம் அப்படின்னு 3 ஹேர்ஸ் வந்து இருக்கும். அதாவது டாப்பில் ஒன்று, கீழே ஒன்று, தென் நடுவில் ஒன்று இருக்கும். இப்போ 3 ஹேர் இருக்கு இல்லையா, அந்த 3 ஹேரும் வந்து ஃபிக்ஸடாகவும் இருக்கலாம், இல்லைனா மூவபிளாகவும் இருக்கலாம். அது வந்து ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட் அண்ட் மூவபிள் ஹேர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் அதனுடைய மூமெண்ட் இருந்ததுன்னா அது மூவபிள் ஹேர் மெத்தட். இல்லை ஸ்டாடியா ஹேர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பேஸில் தான் கொடுத்துருக்கோம், டிஸ்டன்ஸில் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டாடியாவை பொறுத்தவரையும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வளையத்தில் வந்து பொறுத்திருப்பாங்க. செங்குத்தான 2 லைன்ஸ் இருக்கும், அதுக்கு பர்பண்டிகுலராக 3 லைன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஸ்டாடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும், சர்க்கிள் இருக்கும், இதில் 2 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கும். இந்த 2 லைனுக்கு நடுவில் தான் நம்ம வச்சுருக்க லெவலிங் ராடாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாடியா ராடாக இருக்கட்டும் அது வந்து இருக்கணும், கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகணும். நடுவில் வந்துட்டு டாப் மிடில் அண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்துட்டு ஹேர்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா இது ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட். இல்லைனா மேலே வந்துட்டு ஒரு மைக்ரோ ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மைக்ரோ ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ மூவபிள் ஹேர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெவலிங் ராடை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, லெவலிங் ராடு என்று அழைக்கப்படும் லெவலிங் ஸ்டாஃப். யூஸ்வலாக வந்துட்டு லெவலிங் ஸ்டாஃபை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லெவலிங் ராடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லெவலிங் ஸ்டாஃபை பொறுத்தவரையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்குது. 3 மீட்டர்ஸ் இருக்குது, 4 மீட்டர்ஸ் இருக்குது, 5 மீட்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி சிங்கிள் ராடாகவும் இருக்குது, உள்ளே வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது, உடன்லேயும் இருக்குது, பித்தளையிலையும் வந்துட்டு அலுமினியம்லேயும் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு பேஸ்ட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ டைப் ஆஃப் லெவலிங் ஸ்டாஃப்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்ததில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வகையான லெவலிங் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு ஒரு லெவலிங் ஸ்டாஃபை பொறுத்தவரையும் மரத்தாலேயோ இல்லை அலுமினியத்தாலேயோ ஆனது தான் வந்துட்டு லெவலிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக எந்த இடத்துல வந்து லெவலிங் ஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்து ஸ்டாடியா ராடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 மீட்டர்ஸ் வரை இருக்குது அப்படின்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்குன்னா அங்கே வந்து லெவலிங் ராடு வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். இதுவே வந்து ஸ்டாடியா ராடை பொறுத்த வரையும் ஒரே பீஸ், சரிங்களா, இதை வந்து மடித்து வைக்க முடியாது. டோட்டலாக வந்துட்டு 3 to 5 மீட்டர்ஸ் வந்து லென்த் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டாடியா ராட் சிறிய தூரங்களுக்கு 5 மில்லிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு, அதாவது லீஸ்ட் கவுண்ட் நம்ம வந்து பார்ப்போம். அதாவது லெவலிங் ஸ்டாஃபில் வந்துட்டு
பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் இருக்கும், அப்புறம் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இப்போ அந்த பிளாக் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிளாக் லைனுடைய வித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 mm. மீட்டரில் சொல்லணும்னா 0.005 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மீச்சிறு தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, லீஸ்ட் கவுண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 5 mm, அதாவது 0.005 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு சொன்னது. லாங் டிஸ்டன்ஸாக இருந்தது, அதிக தூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 cm, அதாவது 0.001 மீட்டர் அப்படின்ற அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 cm is equal to 0.01 மீட்டர். ஓகேவா? இதுவே ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா இட்ஸ் 5 millimeter. அதை வந்து மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 0.005 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் டேக்கோமெட்ரிக்கை பொறுத்த வரையும் நம்மளை அந்த ஸ்டாடியா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனுடைய பேசிஸில் ரெண்டாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஸ்டாடியா அமைப்புகள் உள்ளது, இன்னொன்று ஸ்டாடியா அமைப்புகள் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டாடியா அமைப்புகள் உள்ளதுக்கும் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாடியா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 3 ஹேர் இருக்கும், டாப் மிடில் பாட்டம்னு 3 ஹேர் இருக்கும். அதில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது CS cos square theta + K cos theta அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணோம். எஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இருக்கு இல்லையா, அதில் எஸ்ன்றது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணோம் எஸ்ன்ற இடத்துல. டாப்புக்கும் பாட்டமுக்கும் உள்ள நடுவில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்ன்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் எப்போ வரும்னா ஸ்டாடியாவை யூஸ் பண்ணும்போது தான் வரும். சரியா? அதுதான் ஸ்டாடியா அமைப்புகள் உள்ளது. இன்னொன்று என்னென்னா ஸ்டாடியா அமைப்புகள் இல்லாதது. ஸ்டாடியா அமைப்புகள் உள்ள முறையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேக்கோமெட்ரியில் வந்துட்டு டயஃப்ரம்ஸ் இருக்குது. அந்த டயஃப்ரமில் வந்து முடிகள் இருக்குது, அதாவது 3 ஹேர் இருக்கும். அதில் டாப் மிடில் பாட்டம்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா டாப் அண்ட் பாட்டம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், அதாவது டாப் ஹேர் ரீடிங் அண்ட் பாட்டம் ஹேர் ரீடிங் இருக்கும். லெவலிங் ஸ்டாஃபில் 3 ஹேர் போய் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ரீடிங்ஸ் எடுக்கும்போது ஸோ 1.2 மீட்டர் அண்ட் 1.1 மீட்டர், இது 1 மீட்டர் இருக்குது அப்படின்னா எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டாப் அண்ட் பாட்டமுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஸோ 1.2 - 1 போடும்போது நம்மளுக்கு வந்து 0.2 மீட்டர் வந்து எஸ்ஸோடைய வேல்யூ கிடைக்கும். இந்த எஸ் வேல்யூஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலாஸில் வந்து யூஸ் பண்ணோம். அதாவது என்னென்னா D is equal to CS cos square theta + K cos theta. இப்போ இந்த இடத்துல எஸ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அந்த மதிப்பு வந்து பயன்படுத்துவாங்க. இட்ஸ் ஸ்டாஃப் இன்டர்செப்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இது வந்து பயன்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஸ்டாடியம் மூலம் பார்த்து வந்து முடிகள் என்ன படுகிறது, அளவுகள் வந்து எடுக்கப்படுது. அதாவது நம்ம ஸ்டாடியை யூஸ் பண்ணும்போது அதில் 3 ஹேர் இருக்குது. அந்த 3 ஹேரும் போயிட்டு ஸ்டாஃபில் எந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். டாப் மிடில் பாட்டம் அப்படின்ற 3 இடத்துல எங்கே இன்டர்செப்ட் ஆகுதுன்னு பார்த்து 3 ஹேர் ரீடிங்ஸையும் வந்து நம்ம வந்து எடுத்து வைப்போம். அந்த அளவீடுகளில் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் எஸ். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஸ்வலாகவே வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து ஸ்டாஃபுக்கு இடையான தூரத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுதான் டிஸ்டன்ஸ். சரியா? அதாவது ஸ்டேஷன்றது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணியிருக்க பாயிண்ட்டு, அதுலேருந்து ஸ்டாஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது ஸ்டாஃப் பாயிண்ட். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் ஃப்ரம் த லைன் ஆஃப் சைட்லேருந்து பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் V. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த D கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, D கண்டுபிடிக்கிறதுக்கு தான் CS cos square theta + K cos theta அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆங்கிளில் இருந்தது, அதாவது எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன்ஸில் இருக்கும்போது அந்த ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் C and K இருக்கு இல்லையா, இட்ஸ் ஒன்று வந்து என்னென்னா அடிட்டிவ் கான்ஸ்டன்ட், அனதர் ஒன்று என்ன அப்படின்னா மல்டிப்ளை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாறிலி மதிப்புகள். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. அதாவது C is equal to 100 and K is equal to 0 அப்படின்றதுல நம்ம எடுத்துக்கிறது. சரியா? ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாகவே ஸ்டாடியா மெத்தட்ஸில் 2 இருக்குது. அதாவது ஸ்டாடியான்றது டயஃப்ரமில் 3 ஹேர் இருக்கும், அதான் ஸ்டாடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது அந்த 3 ஹேர்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை
நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது மூவபிள் ஹேர் மெத்தட். என்னால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இது வந்து மூவபிள் ஹேர் மெத்தட். இது எப்போ சூட்டபிள், எப்போ பாசிபிள் அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு மைக்ரோ ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து பாசிபிள். இதுவே இந்த மூணுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை என்னால் மாற்ற முடியல அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட். ஸோ ஸ்டாடியாக இருந்ததுன்னா அதை பொறுத்து 2 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட், ஒன்று மூவபிள் ஹேர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட் அப்படின்றது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, அந்த தூரம் வந்துட்டு ரொம்ப கான்ஸ்டன்ட் கரெக்டாக அப்படியே இருக்கும். மூவபிள் ஹேர் மெத்தடில் கரெக்ஷன்ஸ் நிறைய வரும். ஒவ்வொரு முறைகளுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டிய இருக்குன்னா அந்த மைக்ரோ ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தூரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த முறையில் வந்து தேர்லைட்டோடைய தொலைநோக்கி இருக்குது, அதாவது டெலஸ்கோப் இருக்குல்லையா, அந்த டெலஸ்கோப்பில் 2 கூடுதல் முடிகள் அப்படின்றது என்னென்னா மிடிலுக்கு மேலே டாப்பில் ஒன்றும் கீழே ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு ஃப்ரம் தி சென்டர்லேருந்து சமமான தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஹேரை வந்து ஸ்டாடியர் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது அந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போது ஸ்டாடியர் ஹேர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டாடியர் ஹேர் அதற்கான ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா, அதாவது F/I × S, அதாவது CS + K. இது எப்போ அப்படின்னா எந்த விதமான ஆங்கிள்ஸும் இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு பிளைன் சர்ஃபேஸில் இருக்கும்போது, இதுவே வந்துட்டு நம்ம ஸ்டாஃப் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் வைக்கிறோம் அப்படின்னா CS cos² θ + K cos θன்னு வரும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸில் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் வரும். ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்துட்டு ஆங்கிள் எலிவேஷனும் கிடையாது, டிப்ரெஷனும் கிடையாது, ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் லைனில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஸ்டாஃபும் வந்து டைரக்ட் லைன் ஆஃப் சைட்டில் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த C இருக்கு இல்லையா, அந்த Cயை மென்ஷன் பண்ணுறதுக்கு F/I அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. F is equal to பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. I is equal to ஸ்டாடியாவுக்கு நடுவில் இருக்க இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. S is equal to ஸ்டாஃப் இன்டர்செப்ட், டாப்புக்கும் பாட்டமுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். சரியா. நெக்ஸ்ட்டு K-உடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். F + D, அது என்ன சொல்லுவாங்கன்னா K அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பிரின்சிபல் ஆஃப் அனாலிட்டிக்கல் லென்ஸ், நம்ம பிரின்சிபல் ஆஃப் டாக்கோமெட்ரிக் சர்வேயிங் வந்து பார்க்கும்போது இந்த கான்செப்ட் வந்து தெளிவாகவே இருக்கும். அதாவது Cனா என்ன ஃபார்முலா, தென் Kனா என்ன ஃபார்முலா வரும். பிரின்சிபல் ஆஃப் டாக்கியோமீட்டர் அதாவது என்னென்னா டாக்கியோமீட்டருக்கான பிரின்சிபல். இது மூலமாக நம்ம என்ன டெரைவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ், அதாவது D ஃபார்முலா அண்ட் V ஃபார்முலாஸை வந்துட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது Dனா என்ன, Fனா என்ன, F1 என்ன, F2 என்ன, Iனா என்ன, Sனா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. தென் அதனுடைய பேசிஸில் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி D is equal to CS + K அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் C is equal to F/I அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் K is equal to F + D அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த என்டையர் கான்செப்ட். தென் அதில் வந்துட்டு நம்ம பார்க்குறது டிஸ்டன்ஸ் அண்ட் எலிவேஷனல் ஃபார்முலாஸ், அதாவது D and V ஃபார்முலாஸை வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் ரெண்டுமே வந்து பார்ப்போம். இப்போது ஸ்டாஃபை வந்து வெர்டிக்கலாக தான் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாஃப் இஸ் ஹெல்ட் அட் வெர்டிக்கல், பட் த லைன் ஆஃப் சைட் இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். சரியா, அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்றது ஸ்டாஃபை கரெக்டாக வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருப்பாங்க. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவாக இருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்கும். லைன் ஆஃப் சைட் வந்துட்டு ஹாரிசான்டலாக இல்லாமல் எப்படி இருக்குன்னா எலிவேஷனில் இருக்க மாதிரி இருக்கும், இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் Dக்கான ஃபார்முலா என்ன, Vக்கான ஃபார்முலா என்ன, தென் RL, அதாவது இந்த பாயிண்டோடைய RL கண்டுபிடிப்போம். சரியா, அதாவது RL ஆஃப் Q என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். RL ஆஃப் Q கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா RL ஆஃப் P ப்ளஸ் ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் H ப்ளஸ் V மைனஸ் ஆஃப் R, பிகாஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த பாயிண்ட் இதுன்னா RL ஆஃப் Q, இதை கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் V மைனஸ் ஆஃப் R போகணும். இதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அதாவது சேம் அதே தான், D ஃபார்முலா, V ஃபார்முலா, RL ஃபார்முலா. RL ஃபார்முலாவில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸில் இருக்கிறதுனால RL ஆஃப் P ப்ளஸ் H ஹைட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்
மைனஸ் ஆஃப் வி மைனஸ் ஆஃப் ஆர் வரும். ஏன்னா இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சேஞ்சஸ் வரும். இது ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலாஸ் தான் ஃபுல்லாக. அது எப்படி அந்த ஃபார்முலாஸ் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவபிள் ஹேர் மெத்தட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட். அதாவது ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட்ஸில் 3 டைப்பு. வென் த ஸ்டாஃப் இஸ் ஹெல்ட் அட் வெர்டிக்கல், த லைன் ஆஃப் சைட் இஸ் ஹரிசாண்டல். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் ஒன்று வரும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் ஒன்று வரும். இது ஃபிக்ஸட் ஹேர் மெத்தட். இப்போ பார்க்க போகிறது மூவபிள் ஹேர் மெத்தட். மூவபிள் ஹேர் மெத்தட்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட், அதாவது எஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சேமாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டாடியாவுக்கு நடுவில் இருக்க இன்டர்வல் இருக்கு இல்லையா, ஐ வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அப்படின்றது இந்த எஸ் வேல்யூ, அதாவது A1 A2க்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐ வந்துட்டு ஸ்டாடியா இன்டர்வல், இது வந்து நிலையானதாக இருக்கும். எதில்? மூவபிள் ஹேர் மெத்தட்ஸில் இது நிலையானதாக இருக்கும். பட் இது என்னவாக இருக்காதுன்னா நிலை ஆனதாக இருக்காது அப்படின்றது தான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூவபிள் ஹேர் மெத்தடில் ஸ்டாஃப் இன்டர்செப்ட் நிலையானது, எஸ் வேல்யூ கரெக்டாக அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஸ்டாடியா கம்பிகளுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாடியா இன்டர்வல் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா சேஞ்ச் ஆகக்கூடியது. எப்படி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அப்பர் மிடில் அண்ட் லோயர் ஹேர் இருக்கு இல்லையா, இதில் அப்பர் அண்ட் த லோயர் ஹேரை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டிஸ்டன்ஸை நம்மளால் மாற்ற முடியும். அதுக்காக இந்த மைக்ரோமீட்டரை வந்துட்டு டாப் அண்ட் பாட்டமில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த மைக்ரோமீட்டர்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யும்போது சேஞ்சஸ், அதாவது அதனுடைய டிஸ்டன்ஸ் வேரியேஷன்ஸை ரீட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேல் டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. டாப் ஹேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு டாப்லேயும், பாட்டம் ஹேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பாட்டம்லேயும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த வகையான தியோடலைட் இருக்கு இல்லையா, அது வந்து சப்ஸ்டன்ஸ் தியோடலைட் அப்படின்ற பேரோடு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது இதில் ஒரு மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸ் இருக்குது. அந்த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா அந்த ஸ்டாடியா கம்பிகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன ஆகும், நகரும். சரியா? எவ்வளோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கொடுக்குறோம் அந்த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூவில் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எவ்வளோ தூரம் நகருது அப்படின்றத நம்மளால் வந்து கெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதில் மேலேயும் கீழேயும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அளவுகோல் கொடுத்துருப்பாங்க. சரியா? முழுமையான திருப்பங்களுடைய எண்ணிக்கையை வந்து அளவுகோல் மூலயமா படிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா நடு கம்பி இருக்கு இல்லையா, அதாவது அப்பர் ஹேர் லோயர் ஹேர், நடுவில் ஒரு ஹேர் இருக்கும், மிடில் ஹேர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா ஃபிக்ஸட் ஹேர். அது வந்து இதில் மூவ் பண்ணவே முடியாது. ஒன்லி டாப் அண்ட் பாட்டம் ஹேர்ஸை மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். நடுவில் இருக்க சென்டர் ஹேர் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. யூஸ்வலாகவே இந்த சியோடைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த சியோடைய வேல்யூஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 600லேருந்து 1000 வரை வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. எதுலனா இந்த மூவபிள் ஹேர் மெத்தட்ஸில். சரியா? இதில் அந்த சி வேல்யூ வந்துட்டு 600 to வந்துட்டு 1000 வரை சேஞ்ச் ஆகக்கூடியது. அதே மாதிரி இந்த ஃபார்முலா, அதாவது D is equal to நம்ம வந்துட்டு ஃபிக்ஸட் ஹேர் மெத்தடில் angle of elevation, depression when the line of sight is horizontal, மூணுத்துக்குமே ஃபார்முலாஸ் இருக்கும். மூவபிள் ஹேர் மெத்தட்ஸில் டிக்கான ஃபார்முலா CS divided by N plus F plus D. இதில் அந்த சியோடைய வேல்யூ வந்துட்டு 600லேருந்து 1000 வரை வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபிக்ஸட் வேல்யூஸ் மெத்தட்ஸில் வந்துட்டு C is equal to 100 அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அந்த K வேல்யூஸ் வந்துட்டு அனாலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா 0 அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இதில் வந்துட்டு மூவபிள் ஹேர் மெத்தடில் C வேல்யூ 600லேருந்து 1000 வரை வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தென் N அப்படின்றது எவ்வளோனா மைக்ரோ ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ரீடிங் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ அந்த வேல்யூஸை N அப்படின்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. தென் எஸ்ன்றது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், அதாவது எஸ் வேல்யூஸ் இலக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலயமா நமக்கு டியோடைய வேல்யூ கிடைக்கும்.
இது வந்து when the line of sight is horizontal, staff is held at vertical when the line of sight is horizontal. இந்த இடத்துல மூவபிள் ஹேரை யூஸ் பண்ணோம், அதாவது இந்த டெலஸ்கோப்பில் மூவபிள் ஹேரை மெத்தட்ஸை யூஸ் பண்ணோம். இதுவே staff is held at vertical but the angle of elevation, line of sight is inclined. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் D உடைய ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதாவது CS cos square theta divided by n plus k, கேக்கு வந்து f plus dன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எப்போனா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சாய்ந்திருக்கும்போது, பார்வை கோடானது சாய்ந்திருக்கும்போது, இன்க்ளைண்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலாஸ் வந்து வருது. நெக்ஸ்ட்